ஆப்ஷன் இருந்தது. ஸோ அந்த ஆப்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாராலையும் டீம் குவாலிஃபை ஆகாது அப்படின்னு சொன்ன டீம்னா ஜிடி தான். ஏன்னா அவங்கள்ட்ட மிடில் ஆர்டரே இல்லைங்க. மிடில் ஆர்டர் பிளேயரே இல்லை. ஸோ ஆனால் என்ன பண்ணாங்க, ஹர்திக் பாண்டியாவை ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை மாற்றி நம்பர் 4ல் ஆட வச்சாங்க. அவரும் அடாப்ட் பண்ணி ஆடிட்டாரு. இந்த ஆப்ஷன் பண்ண தப்பு இப்போதான் இவங்க அடி வாங்குறாங்க. மிடில் ஆர்டரே உங்களுக்கு கிடையாது. ஹர்திக் பாண்டியா போனதுனால என்ன ஆகுது, இந்த மிடில் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு சாலிடிட்டியே இல்லாமல் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அது ஹர்திக் பாண்டியா போனதுனால மும்பைக்கு ஒரு எனக்கு பிரோஜனம் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் ஜிடிக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. இது இந்த கிராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் 19th ஓவரில் மட்டும் எத்தனை கேம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. டு பி ஆனஸ்ட் வந்து இந்தியாவோட பெஸ்ட் செகண்ட் ஃபினிஷர் வந்து திவாகர். ஆஃப்டர் ரிங்கு சிங் வந்து ஃபார்ம்ல இருக்க ஃபினிஷர் வந்து திவாகர் தான். பேட்ஸ்மேன்ஸ் வச்சு ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்கலாம், பவுலர்ஸ் வச்சு தான் டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மை. அதனால தான் இவங்க கன்சிஸ்டண்டா 2 டைம் ஃபைனல்ஸ் வந்தாங்க. பார்க்கலாம் இவங்க லோக்கி டீம் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு அவங்க